இன்னைக்கு நம்மளோட டிவோஷன் இரக்கங்களின் பிதா 2 கொரிந்தியர் 1:3. தேவனுடைய நற்பண்புல ஒண்ணு அவருடைய இரக்கம். அவருடைய இரக்கத்துக்கு பார்ஷியாலிட்டியே இல்ல. அவரால் இரக்கத்தை பெறுவோருடைய தகுதி ஸ்டேட்டஸ் பற்றி அவர் சிந்திப்பதில்ல. ஆனாலும் அவர் அருள்ற இரக்கம் ஒரே ஒரு கண்டிஷனுக்கு மட்டும் உட்பட்டது. அது என்னன்னா, மனம் திரும்பிய இருதயத்தோடு தேவனை நோக்கி கெஞ்சி ஜெபிக்கிறப்ப அப்படிப்பட்ட ஜெபத்துக்கு எப்படிப்பட்ட மனிதனா இருந்தாலும் எந்த நிலைமையில இருந்தாலும் அவர் இரக்கம் பாராட்டுவாரு. யூதாவின் ராஜாவாகிய மனாசேயுடைய காலத்துல அவன் கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து வந்தான். யூதாவும் எருசலேம்ல இருக்க குடிகளும் பொல்லாப்பு செய்யத்தக்கதா மனாசே அவங்கள வழி தப்பி போக பண்ணினான். ஒரு ராஜாவா இருந்து வேறு விதமா இத சொன்னா, அவன் பொல்லாப்பு செய்தது மாத்திரம் அல்ல, அவனுடைய குடிகளையும் பொல்லாப்பு செய்ய வச்சான். தேவன் அவனுடைய பாவங்களை கண்டும் காணாதவர் போல இல்ல. பாவங்களுக்கு தக்கதா சரி கட்டும் நீதியுள்ள தேவன் என்பத மனாசே அறியாததினால இந்த பாவத்திலேயே இருந்தான். மனாசே மீது தேவனுடைய கடுங்கோபம் ஒரு நாள் வந்துச்சு. அசிரிய ராஜாவின் சேனாபதிகளை அவங்க மீது வர பண்ணினாரு. அவர்கள் மனாசேயை பிடித்து 2 வெண்கல சங்கிலியால் அவனை கட்டி பாபிலோனுக்கு கொண்டு போயிட்டாங்க. பாவத்துக்கு காரணம் ராஜாவாக இருந்தாலும் தேவன் ராஜாவையும் விட்டு வைக்கவில்லை அப்படிங்கிறதுக்கு இது ஒரு ப்ரூஃப். எதிரி ராஜாவை கொண்டு போய் அங்க ரொம்ப சிறுமைப்படுத்தி தண்டித்தான். ஆனாலும் இப்படி மனாசே நெருக்கப்படுகையில தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கெஞ்சி தன்னுடைய பிதாக்களின் தேவனுக்கு முன்பாக அவன் தன்னை தாழ்த்தி அவரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி கொண்டிருந்தான். அவன் கெஞ்சுதலுக்கு இறங்கி அவன் ஜெபத்தை கேட்டு அவனை திரும்ப எருசலேமில் உள்ள தன்னுடைய ராஜ்யத்துக்கு வர பண்ணினாரு. கர்த்தரே தேவன் அப்படிங்கிறத மனாசே அப்ப அறிந்து கொண்டான். தேவனின் இரக்கத்தை பாருங்களேன். ஒரு மனுஷன் இல்ல ஒரு கூட்டத்தாரோ அவங்க பொல்லாப்புக்கு மனஸ்தாபப்பட்டு உண்மையா மன்னிப்பு கேட்டு ஆண்டவர்கிட்ட முறையிடுறப்ப அவங்க பாவங்களை கண்டிப்பா மன்னிக்கிற தேவனா நம்ம தேவன் இருக்காரு. ஏன்னா நம்ம தேவன் இரக்கம் உள்ளவர். மனஸ்தாபத்தோடு கெஞ்சி ஜெபிக்கிறப்ப அவரு தன்னுடைய தீர்ப்பையே மாற்றுறாரு. மீண்டும் முந்தைய நிலவரத்துக்கு கொண்டு வராரு. மனாசே திரும்பவும் கர்த்தரால அவனுடைய ஸ்தானத்துக்கு கொண்டு வரப்படுறான். அவன் கொண்டு வந்த பிறகு அவன் எந்த பாவமும் செய்யாம உண்மையாவே மனம் திரும்பி வாழ்றான். யாரெல்லாம் அவங்க பாவத்துக்காக மனம் கசந்து தேவனிடத்துல வராங்களோ கண்டிப்பா அவங்களுக்கு இரக்கம் செய்து அவங்களை ஏற்றுக்கொள்ளுவாரு. ஆமேன்.